பிப்ரவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா மலேசியாவுடன் எத்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? 11 புரிந்துணர்வு ஒப்பந்தம். செகண்ட் ஒன், போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான உளவுத்துறை தகவல்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியா மற்றும் கனடா. தேர்ட் ஒன், அடுத்த 5 ஆண்டுகளில் எந்த நாட்டுடன் 45 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்? அமெரிக்கா. ஃபோர்த் ஒன், தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டம் பிப்ரவரி 9இல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளூர் மாவட்டம். ஃபிஃப்த் ஒன், ரூபாய் 9,000 கோடி முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாக்வார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகன உற்பத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ராணிப்பேட்டை மாவட்டம், பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டை டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலையில். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவில் ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்பை நிறுவிய முதல் துறைமுகம் எது? வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். செவன்த் ஒன், 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற திட்டத்தின் கீழ் 100% காப்பீட்டு பாதுகாப்பை அடைந்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? அல்வார் மாவட்டம், ராஜஸ்தான். எய்த் ஒன், இந்திய ரயில்வேயானது இந்தியாவின் முதல் LNG டீசல் இரட்டை எரிபொருள் DEMU டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ரயிலை எங்கு அறிமுகப்படுத்தியுள்ளது? அகமதாபாத்தில் உள்ள சபர்மதியில். நைன்த் ஒன், 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய உயிரி எரிசக்தி உற்பத்தி தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? அமெரிக்கா. இந்த தரவரிசையில் இந்தியா பெற்றுள்ள இடம் 5. 10th ஒன், 2027 நிதியாண்டிற்காக முதியோருக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தை அறிவித்த முதல் இந்திய மாநிலம் எது? கேரளா.